எடப்பாடியார் அவர்கள் வந்து முதல் முறையாக விஜய் அவர்களை தாக்கியுள்ளார்னு சொல்லும்போது அரசியல் ரீதியான பேச்சுக்கள் தான். சிறந்த நடிகர் அவர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் சிறந்த அரசியல்வாதி நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் முதல் முறை அவருடைய விஷயத்தில் பேசும்போது சாதாரண கரூர் சம்பவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெரியாமல் விட்டுட்டார். மன்னிக்கவும், இதை திருத்திக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல திருத்திக்கிட்டும், அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கு நாங்கள் வந்தோம், எல்லாரும் வந்தோம். இவர் வந்து அந்த குடும்பத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூட பார்க்கலன்னா இவர் எதை வந்து பார்க்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. கொரோனா காலத்தில் நாங்கள் செயல்பட்ட மாதிரி இவங்கெல்லாம் விளையும் பயிர் முறையிலே தெரியுது, அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் வருவாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு அரசியல் ரீதியான தாக்குதலை பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் ரொம்ப மென்மையாக அடிச்சிருக்காரு. எங்களை தொட்டால் நாங்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரி. இவர்கள் எல்லோரும் இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இவர் வந்து ஆதரிச்சு பேசினாரு, அந்த நன்றி இருக்காப்போ ஆதரிச்சு பேசினான்றீங்களா, நன்றி தெரிவிச்சிங்களா? அது இல்லை ஆதரிச்சு பேசினவர் இன்னைக்கு வந்து எங்களை எதிர்த்து பேசுகிறார், கூட்டணி இல்லைன்னு எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்றாப்புல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு அப்படின்றத அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி, அரசாங்கத்தை நம்பி, காவல்துறையை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தை கலந்து கொள்கிறார். அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடைபெறுவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எனவே காலையிலே தெளிவாக எங்கேயாவது விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொன்னாரா? நம்ம கூட பல பேட்டிகள்ல உன் இஷ்டத்துக்கு கும்பல் எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவீங்க, அது வந்து இது ஏற்கனவே எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ரோட் ஷோ நடத்தாதீங்க, இந்த மாதிரி வந்தால் விபத்து ஆகும், ஸ்டாம்ப் பேடு வரேன்னு சொல்லணும். உங்களுக்கு பேச வரலன்ற ஒரே காரணத்தாக இந்த வேலையை பண்ணி சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க. ஆமாம். அதே நேரம் இதில் பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. இதை தானே எல்லாரும் சொல்கிறது. எல்லாரும் சொல்கிறோம். என்னமோ நீங்கள் அப்படி நல்ல பிள்ளைங்கன்ற சொன்ன மாதிரி எடப்பாடி அப்படி சொன்னார். அன்னைக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினார், இன்னைக்கு இப்படி பேசினா உங்களுக்கு சப்போர்ட்டாலாம் பேசவே இல்லையா? ஒரு வார்த்தை கூட சொல்லல. அரசியல்வாதிகளும் காவல்துறையும் அரசும் தன்னை நம்பி வர மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல இதாக இருக்கணும்.